Let's learn. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த செக்மெண்ட்ல அனாலிசிஸ் ஆஃப் கார்னர் பிராக்கெட் எப்படின்னு பார்க்க போறோம். இதுல நமக்கு கார்னர் பிராக்கெட்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துல. அண்ட் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா ப்ராப்ளம் போகலாம். ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டிராயிங் எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்டர்னல் டயமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 mm, எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 50 mm, இங்கேருந்து லென்த் வந்து 150, இங்கேருந்து 150, திக்னஸ் வந்து 10 mm. இதுக்கு ஒரு கார்னர் ஃபில்லட் இருக்கு. சரிங்களா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ், ஸ்ட்ரக்சரல், ஓகே, ப்ரீப்ராசஸர், எலிமெண்ட் டைப், ஆட், இதில் சாலிடில் 4 நோட் 182. ஓகே கொடுங்க. இதில் ஆப்ஷனில் பிளேன் ஸ்ட்ரெஸ் வித் திக்னஸ் ஓகே கொடுங்க. க்ளோஸ். அடுத்து ரியல் கான்ஸ்டன்ட், ஆட், ஓகே. ரியல் கான்ஸ்டன்ட் திக்னஸ், இப்போ பிளேட் திக்னஸ் வந்து 10 mm இருக்கு, 10 mm கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. க்ளோஸ். அடுத்து நம்ம கொடுக்க போகிறது மெட்டல் ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியல் மாடல், ஸ்ட்ரக்சரல், லீனியர், எலாஸ்டிக், ஐசென்டோபிக். யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து 2E5, பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ வந்து 2.05, E5, பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ வந்து 0.27. ஓகே கொடுங்க. மெட்டீரியல் எக்ஸ். சரிங்களா? அடுத்து நம்ம டேரக்டா மாடலிங் போகிறோம். மாடலிங், கிரியேட் சர்க்கிள், ஏரியா சர்க்கிள் இல்லை ஆன்லஸ் சர்க்கிள். ஆன்லஸ் சர்க்கிள் வந்துட்டோம். அதில் வந்து நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா 25 mm வந்து இன்டர்னல் டயமீட்டர், இன்னொரு சர்க்கிள் வந்து அது எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து 50 mm. இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆரிஜின் எடுத்துக்கிறோம். அது வந்து 0,0. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது 125, கீழே இங்கேருந்து 100ல் 20 போச்சுன்னா 75. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு சர்க்கிள் நம்ம வந்து வரைய போகிறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, 12.5. ஏன்னா ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் 25. அப்ளை கொடுங்க. அடுத்த பாயிண்ட்டு எக்ஸில் வந்து 125, ஒயில் வந்து -75, 12.5, அடுத்து 25. அப்ளை கொடுங்க. சரிங்களா? கேன்சல் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கீ பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு கீ பாயிண்ட் எடுக்கணும். அந்த கீ பாயிண்ட் வந்து டயக்ராம் நம்ம பார்க்கலாம். இந்த கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு என்னது, இது வந்து 0,0. இங்கேருந்து இது எக்ஸ் எவ்வளோ தள்ளி இருக்குன்னா 150 தள்ளி இருக்குது, ஒய் வந்து 25 தள்ளி இருக்குது. பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? கீ பாயிண்ட் இன்ஆக்டிவ் சிஎஸ் இல்லை நம்பர்ஸ் நமக்கு தெரிய தேவையில்ல, விட்டுலாம். ஏன்னா நம்பர்ஸ் வந்து இப்போ ஒரு சர்க்கிளுக்கு நமக்கு ஒரு கீ பாயிண்ட் கிரியேட் ஆகும். அப்போ வந்து நமக்கு நம்பர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அது தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. இது வந்து 150, ஒயில் வந்து 25. சரிங்களா? அப்ளை பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. திரும்ப இன்னொரு கீ பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். இன்னொரு கீ பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது மாதிரி டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஒயில் வந்து -25 வந்திருக்கு. இங்கேருந்து இது எவ்வளோனா இங்கே ஒரு 50 போயிடுச்சு. அப்போ எவ்வளோ வரும், 100. சரிங்களா? இப்போ ஆக்டிவ் சிஎஸ் 100, -25. சரிங்களா? ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரெண்டு கீ பாயிண்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பவுண்டரியை க்ளோஸ் பண்ணணும். லைன் ஸ்ட்ரெயிட் லைன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பாயிண்ட் பிக் பண்ணுங்கள், இங்கே ஜாயின் பண்ணுங்கள், பிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப இந்த லைன் பிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், லைன் பிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த லைன் வரைஞ்சாச்சு. இங்கே வந்து என்ன பண்ணோம், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரேடியஸ் இருக்குது. அந்த ரேடியஸ் வந்து 10 mm. இங்கே என்ன பண்ணுங்கள், லைன் ஃபில்லட் செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. அதுக்கான ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ, 10 mm. 10 கொடுங்க. ஓகே, ரேடியஸ் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லைனை வந்து நம்ம வந்து ஏரியாவை கன்வெர்ட் பண்ணணும். அப்போது கிரியேட் ஏரியா ஆர்பிட்ரரி பை லைன்ஸ் கொடுங்க. பை லைன்ஸில் இந்த லைன்லாம் செலக்ட் பண்ணிங்க.
பென் ஆயிடுச்சு, இது ஏரியா ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஏரியா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரே ஏரியாவை கன்வெர்ட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், ஆப்ரேட் பூலியன் ஆட் ஏரியா, அதெல்லாம் நீங்கள் பிகால் கொடுத்துருங்க. பிகால் நம்ம ஏரியா வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷிங் பண்ணணும். மெஷ் டூலில் குளோபல் செட்டில் நம்ம வந்து 5 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த லென்த்து ஓகே கொடுங்க. மெஷ் செலக்ட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. மெஷிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம லோடு அப்ளை பண்ணோம். லோடு, டிஃபைன் லோட், அப்ளை, ஸ்ட்ரக்சரல், அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த லைன் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அரெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து லோடு அப்ளை பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் டிஃபைன் பண்ண மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் லைன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த உள்ள இருக்க இன்டீரியர் 4 செக்மெண்ட் லைனும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. அதுக்கான ஆல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? திரும்ப ஸ்ட்ரக்சரல், அதில் 4/ மூமெண்ட் கேன்சல் பண்ணுறோம். 4/ மூமெண்ட் ஆன் கீ பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. அதுக்கான வேல்யூ FYல -1000. ஓகே கொடுங்க. இப்போ சம்மரைஸ் பண்ணுறது எப்படி பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸில் ஸ்ட்ரக்சரல் கொடுத்தோம், ப்ரீ ப்ராசஸில் எலமெண்ட் டைப்பில் சாலிட் 4 நோட் 182 கொடுத்தோம். அப்புறம் அதுக்கான ரியல் கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணோம், மெஷ் பண்ணிட்டோம், பவுண்டரி கண்டிஷன் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷன், சால்வ், கரண்ட் லோட் ஸ்டெப். சொல்யூஷன் இஸ் டன் வந்துடுச்சு. அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட அந்த ரிசல்ட் பார்க்க வேண்டியது. ரிசல்ட்டில் வந்து ஜென்ரல் ப்ராசஸர் போங்க. ஜென்ரல் ப்ராசஸர் பிளாட் ரிசல்ட், டிஃபார்ம் ப்ளஸ் அன்டிஃபார்ம் ஷேப்ஸ். ஓகே. இப்போ நமக்கு டிஃபார்ம்டு ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ப்ளூ கலர் வந்து டிஃபார்ம் ஷேப், அன்டிஃபார்ம் ஷேப் வந்து அந்த ஒயிட் கலர். சரிங்களா? இதில் நீங்கள் வந்து டிஃபார்மேஷன் பிளாட் பார்க்கணும் அப்படின்னா டியூஎஃப் சொல்யூஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ் தான். இப்போ இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0.57096. சரிங்களா? மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. அதுலேயே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வேல்யூ பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் பிளாட் வந்து 1 மிஸ்டர் ஸ்ட்ரெஸ் பார்க்கலாம். 1 மிஸ்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி எந்த பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபிக்ஸ்ட் எண்டில் தான் நமக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இங்கேயே அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல லோட் ஆக்டிங் பாயிண்ட்னால இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும். பட் இங்கே வந்து மினிமலாக தான் இருக்கும். இந்த ஏரியாவில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது. ரீசன் பிஹைண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயின் பிளாட் பார்க்கலாம். லாஸ்டிக் ஸ்ட்ரெயினில் 1 மிஸ் லாஸ்டிக் ஸ்ட்ரெயின் பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் வேல்யூ நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.